இன்னைய தேதிக்கு இப்போ முதல் மரியாதைக்கு ஒரு லெகசி வேல்யூ அப்படின்னு நம்ம சொல்றோம் அப்படின்னா அதனுடைய முக்கியமான ஒரு வேல்யூ என்ன? டக்குன்னு when you think of the film, நம்ம வெவ்வேறு படங்களை டக்குன்னு பழைய படங்கள்லாம் யோசிக்கும் போது சில ஐடியாஸ் டக்குன்னு நமக்கு அடிக்கும். அது அதனுடைய அந்த நாவல்ட்டி ஆஃப் த ஸ்டோரியாக இருக்கும், இல்ல அது கிராஃப்டை பயங்கரமா அந்த டைமுக்கு புஷ் பண்ணுச்சுன்னு ஒன்று இருக்கும், இல்ல சில படத்துல பாட்டெல்லாம் பயங்கரமா இருக்கும்னு தோணும். உங்களுக்கு அந்த வரிசையில முதல் மரியாதை அப்படின்னு யோசிக்கும் இப்போ போது நீங்க சொன்னது எல்லாமே இருக்கு. எவ்ரிதிங், லிட்ரலி எவ்ரிதிங் இஸ் தேர். த கொலாபரேஷன்ஸ் இல்லை, அது பயங்கர. இது ராஜா அட் த டாப் ஆஃப் ஹிஸ் கேம், பாரதி ராஜா அட் த டாப் ஆஃப் ஹிஸ் கேம். இவங்களோட வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு லெஜெண்ட் சிவாஜி கணேசன் அப்படின்ற ஒரு தட் மஸ்ட் ஹவ் பீன் அ காஸ்டிங் கூல். அந்த நேரத்தில் இவங்க இந்த புதுமுகங்களோட பண்ணிகிட்டு இருக்க அப்போ தான் மண்வாசனை பண்ணார்னு நினைக்கிறேன். இதுக்கு முன்னாடி ஐ திங்க் இஸ் மண்வாசனை. நம்ம யாரோ ஒரு பையன் வளையல் கடையில் இருந்த பையனை வந்து கூட்டு வந்து ஹீரோ ஆக்கி, தட்ஸ் பாண்டியன்ல. அடுத்த படம் சிவாஜி கணேசனோட. ஸோ இட் மஸ்ட் ஹவ் பீன் லைக் ஹியூஜ். ஸோ அண்ட் அதுக்கேற்ற மரியாதை ஆரம்பத்திலேயே செலுத்தப்படுது. படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அவர் சேர்ல எப்படி உட்காந்துட்டு இருக்காரு ஒரு ஷாட், ஃபோர்த் வால பிரேக் பண்ணி படத்தை இன்ட்ரோடியூஸ் பண்ற ஒரு விஷயம். ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் நம்ம பார்க்குற சிவாஜி இஸ் அ கம்ப்ளீட்லி புது சிவாஜி தான் அது. அந்த சிவாஜி நம்ம அதுக்கு முன்னாடி பார்த்ததில்ல, அதுக்கு பின்னாடியும் பார்த்த மாதிரி எனக்கு தெரியல.